ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு ஃபண்ட் ஆப்பை பற்றியான டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஜாப்ஸை பற்றியான அதாவது வெப்சைட் ஆப்ஸை பற்றியான ரிவ்யூஸ் தான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஹெச்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஆப்பு அப்படிங்கிறது ஃபண்ட் ஆப் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபண்ட் ஆப் யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபண்ட் ஆப் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 300 ப்ராடக்ட் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 300 ப்ராடக்ட் இதில் இருக்குது. டெய்லி இனிங்ஸ் வந்து 15 ரூபா. இப்போ நமக்கு டோட்டலாக சைக்கிள் டேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப் வந்து 30 நாள் ரன் ஆகி முடிச்சிருச்சு, ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 30வது நாள் உங்களுக்கு வந்து இந்த 300 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆயிரும். அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எடுத்த ப்ராஃபிட்டும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிடுவீங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். சரியா? இதுதான் ஃபண்ட் ஆப்பு. ஃபண்ட் ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் நமக்கு ரிட்டன் வந்துடும். அதாவது ஒரு 30 டேஸ் 45 டேஸில் ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டேஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் நமக்கு வந்து ரிட்டன் ஆயிரும். இதுவே வந்து இதில் வந்து 180 டேஸ் அதாவது 180 நாள் வேலிடிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்ட் ஆப் அப்படிங்கிறது 150 நாள் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் ரன் ஆகலாம், 6 மாதம் ரன் ஆகலாம், இல்லைனா ஒரு 1.5 மாதம் இல்லைனா 1 மாதத்தில் கூட ரன் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃபண்ட் ஆப் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நமக்கு ஒரு 6 மாதம் இல்லைனா ஒரு 4-5 மாதம் கூட ரன் ஆகிற ஆப்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் கம்மி, நமக்கு ரிட்டன் வரதும் கம்மி. சரியா? எந்த ஒரு ஆப்லேயும் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக க்ளோஸ் ஆகாது. அதாவது ஆன்லைன் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஏன் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபண்ட் ஆப்லாம் வச்சு சொல்கிறேன். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் ஆப்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபா அதாவது 400 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 4-5 நாள் கூட ரன் ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தாலும் நமக்கு தெரியும் அது எது ஷார்ட் டேர்மு, எது லாங் டேர்மு, எது ஃபண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபண்ட் ஆப்பில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம டெய்லி இன்கம் 15 ரூபா. சரியா? இப்படி தான் வருது. இதில் எப்படி டெய்லி வந்து 15 ரூபா தான் வருது. அப்படி இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க்கை கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஓப்பன் ப்ரமோஷன் லிங்க் கிடையாது. ஓப்பன் ப்ரமோஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணாமல் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி எப்படி இருக்குன்னு ஆப்பை பார்த்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ என்னோடய ஐடி வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளோட ஐடியை பேன் பண்ணிடுவாங்க. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க மாட்டேன். ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னோடய ஐடி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ஆப்பில், எனக்கு லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மட்டும் லிங்க் கேளுங்க. சரியா? கரெக்டாக இந்த ஆப் இன்னும் ஒரு வாரம் ஜாயினிங் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா லான்ச் ஆகி ஒரு 4 டேஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 நாள் இதில் வந்து ஜாயினிங் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது உடனே க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 நாள் டேட் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயினிங்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு 10 டேஸ் மட்டும் லிங்க் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சரியா? இப்போது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீயாலாம் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆஃபர் ப்ராடக்டாக 600 ரூபா ஒன்று கொடுத்துருக்காங்க. 600 ரூபா ப்ராடக்ட் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3வது நாள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டெய்லி இன்கம் வந்து 24 ரூபா கிடைக்கும். நமக்கு 180 நாள் வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்னென்னா 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து 15 ரூபா கிடைக்கும். நமக்கு டோட்டலாக வந்து ப்ராஃபிட் 30 நாளில் வந்து நமக்கு 450 ரூபா கிடைக்கும். ஏன்னா அதிகபட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 300 ரூபா ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 600 ரூபா ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நமக்கு 360 நாள் வேலிடிட்டி. இன்வெஸ்ட் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 30 நாளே உங்களுக்கு வந்து ஆப் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 300 ரூபா பேக்கேஜ் இந்த 800 ரூபா பேக்கேஜும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா 300 ரூபா பேக்கேஜும் இந்த 600 ரூபா பேக்கேஜும் போட்டுக்கலாம். ஏன்னா 150 நாள் வேலிட்டிங்கிறதுனால நமக்கு வந்து டெய்லி செக்கின் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கோடு இருக்குது. அதில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது சொல்கிறேன். இப்போ 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு டெய்லி 24 ரூபா கிடைக்கும். டோட்டலாக நமக்கு 360 நாள் ஒர்க் ஆகாது. அதிகபட்சமாக ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த டேஸ் வரைக்கும் ஒர்க்காகவே ஆகாது. ஒரு 4 மாதம் ஒரு அதிகபட்சம் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ரன்னா கூட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதிகபட்சமாக இருக்கிற என்னென்ன அதாவது ப்ராஜெக்ட் இருக்குது, அதாவது ப்ராடக்ட் இருக்குன்னா இப்போ இந்த 5000 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த கீழே இருக்கிறதெல்லாம் வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அதிகபட்சமாக அந்த 1500 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா
நமக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க். எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்க். ஏன்னா அதில் 100% ரிஸ்க் இருக்குது, 100% நமக்கு ப்ராஃபிட் வரும் சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதில் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மினிமமாக ட்ரை பண்ணால் கூட நமக்கு வந்து போட்ட அமௌண்ட்டை எடுத்தால் போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்துடணும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம ஆப் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி ஆப்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்பை வந்து உடனே க்ளோஸ் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா உடனே எல்லாம் நாளைக்கெல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் தான் ஆகுது. இவங்களுக்குன்னு அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பு, அதுக்குன்னு ஒரு மீட்டிங் இருக்குது, டெய்லியும் கோடு கொடுக்குறாங்க. அந்த கோடில் டெய்லி நமக்கு 10 ரூபா கிடைக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் அதிகபட்சமாக அந்த 300 ரூபா பிளானில் இப்போ சொல்கிறேன், நான் நார்மலாக சொல்கிறேன், இப்போ 300 ரூபா பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இப்போ அதிகபட்சம் ஒரு 30 நாள் கண்டிப்பாக இப்போ ரன் ஆயிரும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 300 ரூபா இதில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் நம்ம சரி ஓகே நம்பி இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உடனே தான் க்ளோஸ் ஆகாது. சரி, அப்படி தான் ஆப் ரன் பண்ணுவாங்க. நான் வந்து என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 300 இல்லைனா 600 பண்ணிக்கிட்டீங்க, சேர்த்து பண்ணிக்கோங்க. 300 இல்லைனா 800 பண்ணிக்கிட்டிங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வர 300 நமக்கு வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வர ப்ராஃபிட் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து டெய்லி கோடு கொடுக்குறாங்கன்னு சொன்னல, அது எப்படி வந்து நம்ம பண்ணுறது, அவங்க அதாவது எப்படி வந்து கெட்டின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது டெய்லி செக்இன் பண்ணோம்னா நமக்கு சைன்இன் போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சைன்இனில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து செக் பண்ணோம்னா நமக்கு 7 நாள் கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணோம்னா 50 ரூபா கிடைக்கும். இதுவே 14 நாள் கண்டினியூஸாக செக் பண்ணுவோம், ஒரு நாள் விடாமல் செக் பண்ணோம்னா 100 ரூபா. இதுவே வந்து 28 நாள் கண்டினியூவாக செக் பண்ணோம்னா 200 ரூபா. இப்போது நீங்கள் 300 ரூபா பேக்கேஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் இந்த 28 நாள் நீங்கள் டெய்லியும் கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 200 ரூபா வந்துடும். அது மாதிரி நீங்கள் டோட்டல் போனஸ் 28 நாள் கம்ப்ளீட் 28 நாள் நீங்கள் ஒரு நாள் விடாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 350 ரூபா வந்துடும். நீங்கள் 300 ரூபா பேக்கேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதில் போட்டு ஒரு 300 ரூபா, அதில் வர 420 நாள் சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் தான் வரும். ஏன்னா மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்ததுனால இது அதிகமாக க்ளோஸ் ஆகாது. இப்போ செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ கோடு எப்படி வந்து நம்ம வாங்குறது, அதில் எப்படி வந்து நமக்கு டெய்லி வந்து அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்ல 2வே இருக்குது. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது ஒன்று சைன்இன்னு, அதுக்கப்புறமேட்டு சைன்இன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து சைன்இன்னா டெய்லி வந்து அதை கிளிக் பண்ணும். இந்த 10 11 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ கஸ்டமர் கேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமர் கேருக்கு பாருங்கள், இந்த கஸ்டமர் கேர் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜை அனுப்ப சொல்லுவாங்க. ஓகேவா? அதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெய்லியும் வந்து ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியான டீட்டெயில்ஸை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே எஸ் குட் ஈவினிங் அது மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கோடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு எக்கு மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். சரியா? இப்போ ஒரு 12 ரூபா இருக்கலாம், இல்லை 10 ரூபா இருக்கலாம், 5 ரூபா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். சரியா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமௌண்ட் இருந்துச்சு. எனக்கு 9 ரூபா 72 பைசா இருக்குது. ஓகேவா? இருந்துச்சு இன்றைக்கி. அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். இதில் நம்ம earn பண்ணலாம். இதில் வந்து டெய்லியும் ஒரு 10 ரூபா மினிமம் வந்தோட நமக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, டெய்லி செக்இன் பண்ணுற அமௌண்ட்டு, இதில் இருக்கிற அமௌண்ட்டு சேர்த்து நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் வரும். சரியா? ஃபண்டாக பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் எடுத்துடலாம். சரி, அந்த மாதிரி தான் ஃபண்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வித்ட்ராவல் கண்டிஷன்ஸில் என்ன, விஐபி கண்டிஷன்ஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் வித்ட்ராவல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? இந்த சனி ஞாயிறு லீவு அன்றைக்கி வந்து கோடும் கொடுக்க மாட்டாங்க. மினிமமாக 300 ரூபா இருந்துச்சுன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 10% வந்து டிடக்ஷன் அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க. அரைவல் டைம்ஸ் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னா 2 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு வித்ட்ராவல் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். சரியா? இதுதான் வந்து ஃபண்டு டைப்பில் வித்ட்ராவல் கண்டிஷன் இந்த ஆப்பில். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்டை பை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பர்ச்சேஸில் வந்து நீங்கள் பை பண்ண ப்ராடக்ட் இருக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் கெட் ப்ராஃபிட் நீங்கள் இன்றைக்கி வந்து 8 மணிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு 8 மணிக்கு தான் அந்த கெட் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ண முடியும். சரியா? கெட் ப்ராஃபிட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிசீவ் ஒரு நாளைக்கு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டுனா நமக்கு டெய்லி 24 ரூபா கிடைக்குன்னா அந்த 24 ரூபா அந்த கெட் ப்ராஃபிட்டை கொடுத்தா தான் நமக்கு ரிசீவ் ஆகும். சரியா? அந்த மாதிரி தான். ஸோ ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். இந்த ஆப்பில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு லிங்க் கேளுங்க. ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் 100% ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்த
மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நானும் உங்களை மாதிரி ஒரு யூஸர் தான், சரியா? ஸோ ஜஸ்ட் நான் ரிவ்யூ தான் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், சரியா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், சரியா? மற்றபடி என்னோட கருத்துக்களை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, வரல அப்படிங்கிற விஷயத்த தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது யூஸ் ஆகிட்டு இருக்கு, எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், சரியா? மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அதை பற்றின வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.